கரண்ட் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோன்ட் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சோஷியல் மீடியா நம்ம சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கும் இருக்குது. எனக்கு இட் ஹேப்பன் பை அன் ஆக்சிடெண்ட். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு, வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை யர் ஹேண்ட் இன் கோச்சிங். இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வந்து இந்த அகாடமியை விட்டு வெனவர் தே கிராஜுவேட் ஃப்ரம் தி அகாடமி தே ஷுட் நாட் ஓன்லி go out as a good cricketer, but they should also go out as a good human being. Hello and welcome to this very special podcast titled The Making of Dreams. In this very first episode, we have with us the Director of Cricket at Super Kings Academy, Louis Mariano. Welcome to the show, sir. Sir, Thank you. So first வந்து உங்களோட early daysலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். So you started by playing a lot of tennis ball cricket. So can you talk to us about your early days, சின்ன வயசு கிரிக்கெட்லேருந்து? ஸோ சின்ன வயசில் வந்துட்டு என்னோட மை ஸ்கூல் டேஸ் cricket was a big miss for me. Okay, I never played school cricket. I mean, I didn't play for the school. Okay, so it was basically tennis ball cricket. I used to play all kinds of sports in school. That is generally with almost all kids in school. If they are not taking to one particular sport, அவங்க எல்லா ஸ்போர்ட் ஆடுவாங்க. I used to play football, I used to play basketball, I used to play tennis ball cricket in school. So it was mostly tennis ball cricket outside of school. I used to play in the evenings almost every single day. So it was only tennis ball cricket. I used to even travel and play. Matchesக்கு நிறைய போய் வெளியில் ஆடுவோம். Even night matches we used to play. It was basically tennis ball cricket till I was almost 19. Only when I was 19, I took to cricket ball first time. Okay. So அதுலேருந்து நீங்கள் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி you have played around 2 decades of cricket. இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு நிறையா கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க. ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட் பற்றி your days in இந்தியா சிமெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? So when I joined India Cements, வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் இந்தியா சிமெண்ட்ஸில் ஜாயின் பண்ணேன் கிரிக்கெட்டராக. இந்தியா சிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி தான் நிறைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெயின்ட். இந்தியா சிமெண்ட்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட் வாஸ் சார்ட் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரீ கிரிக்கெட் பிகாஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். தே நியூ ஹவு டு ரன் கிரிக்கெட். அதனால் கிரிக்கெட்டர்ஸ் மேலே ப்ரெஷர்ன்றது எப்போதுமே இருக்குது. நாட் ஓன்லி மீ, ஆல் தி அதர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தே குட் ப்ளே வித் சம் ஃப்ரீடம். ஓகே, ஸோ என்ன பண்ணாலும் மேட்சஸில் போய் நம்ம மேட்சஸ் வந்துட்டு லூஸ் பண்ணாலும் பெரிய ப்ரெஷர் இருக்காது. பட் தட் we had a very good time with India Cements simply because we almost won everything that we played. நிறைய tournaments win பண்ணியிருக்கோம். Ours was a top side, so a lot of matches that we played we only won. So very few failures that we saw when it comes to India Cements cricket. ஓகே, ஸோ இப்போது உங்களோட பேஷன் வந்து கோச்சிங்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் கிரிக்கெட்டர் ஆகிட்டு கோச் ஆனது அந்த ஷிஃப்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஃப்ரம் பீயிங் அ கிரிக்கெட்டர் டு பிகமிங் அ கோச். அது ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் தான். வந்துட்டு எனக்கு இட் ஹேப்பன் பை அன் ஆக்சிடெண்ட். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு, வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை யர் ஹேண்ட் இன் கோச்சிங். இஃப் யூ லைக் இட் யூ கண்டினியூ, இஃப் யூ டோன்ட் லைக் இட் யூ கேன் லீவ் இட்னு சொன்னார். ஸோ ஐ வாஸ் வெரி ஹெசிடென்ட் இன் த பிகினிங் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டில் பிளேயிங் கிரிக்கெட் தென். ஸோ அதுக்கப்புறம் ஓகே அவர் ப்ரெஷர் போட்டதுனால ஐ வெண்ட் அண்ட் ஸ்டார்டட் கோச்சிங். I liked it straight away. Okay, right. So I saw myself in the kids there. ஸோ அப்படி தான், ஏன்னா நான் ஸ்கூல் கிரிக்கெட் ஆடவே இல்லை. ஸோ எனக்கு நான் மிஸ் பண்ணதெல்லாம் அவங்க இதில் பார்க்கும்போது ஐ சார்ட் ஆஃப் கெயின் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் கோச்சிங். ஸோ தட் இஸ் மை கிரிக்கெட் கோச்சிங் ஸ்டார்ட். அது ஒரு நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் தான். எல்லாம் கிரிக்கெட் ஆடினவங்க எல்லாமே எய்தர் they continue with their cricket in some form. Okay. Either as an umpire or a coach or வந்துட்டு வேற ஒரு வீடியோ அனலிஸ்ட், அது மாதிரி எல்லாரும் ஏதோ ஒரு இதில் போவாங்க, அந்த ஃபீல்டில் போவாங்க. தட் வாஸ் ஹவு தட் ஹேப்பன் ஃபார் மீ. சார், உங்களோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் ஜாயினிங் த அகாடமி சார், நீங்கள் நிறையா ஸ்கூல் கிட்ஸ்லாம் கோச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் இஃப் யூ கேன் டெல் அஸ். ஸோ ஸ்கூல் கோச்சிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாட் ஆல் ஐ couldn't do வந்துட்டு ஸ்கூல் கிட்ஸை வச்சு I could always do. That chance was always there for me. Okay, ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஆட வைக்கிறதோ ஒரு அதெல்லாம் நான் லைஃப்பில் பண்ணதே இல்லை. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஆட வைக்கிறதோ ஒரு கண்ட்ரிக்கு ஆட வைக்கிறதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்போதுமே இருக்குது. ஏன்னா ஐ எம் கெட்டிங் தெம் யங். ஓகே,
தட் இஸ் த கீ பார்ட். இதில் ஸ்கூல் கிரிக்கெட்டில் வந்து கோச் பண்ணுறதோட கீ இது என்னென்னா வந்து you're getting them early, okay? So there is a lot of time to work with them to நல்ல கிரிக்கெட்டராக வந்து அந்த ஏஜில் அவங்கள வந்துட்டு ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், ரைட் கைண்ட் ஆஃப் மேட்சஸ், இனஃப் மேட்சஸ் இதெல்லாம் கொடுத்து அண்ட் ப்ராப்பர் டீச்சிங் ஆல்சோ டெக்னிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த டைமில் கரெக்டாக கொடுத்தா அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு அந்த டாப் லெவல் போய் ஆடுற சான்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ரியல் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் மீ, ஓகே, விச் ஐ குடன்ட் டூ, ஐ குட் டூ டு somebody else. ரைட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ சூப்பர் கிங்ஸ் அகாடமி பார்த்தோன்னா இன்றைக்கி 40+ சென்டர்ஸ் இந்தியா ஓவர்சீஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் கான்செப்சுவலைஸ்ட் இன் 2022. ஸோ த கான்செப்சுவலைசேஷன் ஆஃப் சூப்பர் கிங்ஸ் அகாடமி, நீங்கள் அகாடமியோட ஃபஸ்ட்லேருந்தே யூ பீன் ட்ராவலிங், நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்சுவலைசேஷன்லேருந்தே இன்வால்வ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட கான்செப்சுவலைசேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? ஸோ அப்போ வந்து சிஎஸ்கே வந்துட்டு தெர் வாஸ் ஒன்லி ஐபிஎல் தென், ஓகே. ஸோ வி ஆர் டூயிங் ஒன்லி ஐபிஎல். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அது இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஐடியல் இது வந்து ஸ்டார்டிங் அகாடமிஸ், கிரிக்கெட் அகாடமிஸ். ஸோ அந்த கிரிக்கெட் அகாடமிஸில் தே கேன் கிவ் சம்திங் பேக் டு கிரிக்கெட். கிட்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போல்லாம் வந்துட்டு அப்பன்னு இல்லை, எப்போதுமே வந்துட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு டர்ஃப் விக்கெட்ஸே நான் கோச் பண்ணும் போதே நான் கோச் பண்ணது எல்லாமே மேட்டிங் விக்கெட்ஸ் தான், எனக்கு டர்ஃப் விக்கெட்ஸே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் டர்ஃப் விக்கெட்ஸை தேடி போன காலம்லாம் உண்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு டர்ஃப் விக்கெட்ஸு, பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ளஸ் வந்துட்டு ஆமாம் டர்ஃப் விக்கெட்ஸ், ஃப்ளட் லைட்ஸ், ஈவினிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், குட் கிரவுண்ட்ஸ் வித் டர்ஃப் விக்கெட்ஸ் அகெயின், அதுவும் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்கும். இங்கே ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்டாக மேட்டிங் விக்கெட்ஸாக இருக்கும். டர்ஃப் விக்கெட்ஸ் வந்து சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட்டில் மட்டும்தான் இருக்கும் ஆக்சுவலாகவே. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் தாண்டி நீங்கள் டர்ஃப் விக்கெட்ஸ் பார்க்க முடியாது. ஆல் தோஸ் கிரவுண்ட்ஸ் ஒரு ஓன் பை கார்பரேட்ஸ், அதனால் வந்துட்டு கிட்ஸுக்கு அங்கே ஆடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டு கிவ் சம்திங் பேக் டு கிரிக்கெட், அது ப்ராப்பராக கொடுக்கணுன்னா ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் வந்துட்டு குட் கோச்சிங்கு, குட் கரிக்குலம், ஒரு யூனிஃபைட் கரிக்குலம், அது வழியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு அதோட கோலாக இருந்தது. ஸோ டு கிவ் சம்திங் பேக் டு கிரிக்கெட், இது ஒரு இன்னொரு வெர்டிக்கலாக அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தி ஸ்டார்டட் பையிங் அவுட் ஸ்டேஷன் லீக்ஸ், அதோடு சேர்த்து இதுவும் அகாடமிஸும் ஒரு வெர்டிக்கலாக வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் இட் டேக், 2 parts ஆஃப் த கொஸ்டின் சார். வாட் டஸ் இட் டேக் டு பிகம் அ கோச்? செகண்ட் பார்ட் வந்து ஒரு கோச்சாக இருக்கணும், ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான் ஒரு நல்ல கோச்சாக இருக்க முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு கோச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட், ஃபார் பீயிங் அ குட் கோச் ஷுட் யூ பி அ குட் கிரிக்கெட்டர் ஆஸ் வெல்? இல்லை, ஒரு குட் கோச்சாக இருக்கணும்னா ஒரு குட் கிரிக்கெட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆவரேஜ் கிரிக்கெட்டர் கூட ஒரு நல்ல கோச்சாக இருக்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் வந்து நிறைய ஆவரேஜ் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அது இன்டர்நேஷ்னல் லெவல்லே கூட வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டாப் கிரிக்கெட்டராக இல்லாதவங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேபி தே அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் தி கேம் பெட்டர்னு எனக்கு எப்போவுமே தோணுது. அவங்க ஆக்சுவலாக நிறைய, ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அவுட் நேம்ஸ், பட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஐபிஎல்லையும் இருக்காங்க, நிறைய கோச்சஸ் இருக்காங்க. அவங்களாம் அந்த டாப் லெவல் ஆடாத கோச்சஸ்ஸு ஒரு இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு ஒரு டாப் கிரிக்கெட்டராக இருந்ததில்லை, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டராக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அது அப்ராட்லேயும் இருந்திருக்காங்க, இங்கேயும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் கோச்சாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டாப் கிரிக்கெட்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நாலெட்ஜு, அந்த வந்துட்டு அந்த ரைட் டெம்பரமெண்ட்டு, அந்த கிரிக்கெட் ஸ்கில்ஸை தாண்டி வந்துட்டு நிறையா இது தேவைப்படுது, விஷயம் தேவைப்படுது, பேஷன்ஸு. ஸோ இதெல்லாமே தேவைப்படுது. இது வந்து சிலருக்கு நேச்சுரலாக இருக்கும், சில கிரிக்கெட்டர்ஸ்க்கு நேச்சுரலாக இருக்கும், சில கிரிக்கெட்டர்ஸ்க்கு நேச்சுரலாக இருக்காது. ஸோ அந்த நேச்சுரலாக இருக்கிறவங்க வந்துட்டு போய் கோச் பண்ணும் போது தே கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல், என்னை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1990s யூ வுட் ஹவ் ஸ்டார்டட் யுவர் கிரிக்கெட் ஜர்னி. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இப்போ 2026 இருக்கும். ஸோ இப்போ 1990s இருந்த கேமுக்கும் 2026 இருக்கிற கேமுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ்? ஸோ அப்போ இருந்த கேமுக்கும் இப்போ இருந்த கேமுக்கும் வந்து ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட் பாலை பிரிக்கிறது தான். இப்போது அப்போல்லாம் வந்து ரெட் அண்ட் ஒயிட் பால் இருந்துச்சு 90s, ஆனால் வந்துட்டு அதை பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஸோ ரெட் பாலுக்குன்னு தனி ப்ராக்டிஸ், ஒயிட் பாலுக்குன்னு தனி ப்ராக்டிஸ்.
ரெட் பாலுக்கு தனி ஸ்கில்ஸ், ஒயிட் பாலுக்கு தனி ஸ்கில்ஸ், அது மாதிரிலாம் பார்க்கல. ஆனால் இப்போ கிளியராக வந்து ரெண்டுத்தையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஒயிட் பாலுக்கு தனி ஸ்கில்ஸு, ரெட் பாலுக்கு தனி ஸ்கில்ஸு. சில பேர் இவன் வந்து ஒயிட் பாலுக்கு தான் குட்டு, இவன் ரெட் பாலுக்கு தான் குட்டு, அந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இதில் ஃபிட் பண்ண முடியும். ஒருத்தருக்கு நிஜமாலே வந்துட்டு அந்த டெம்பரமெண்ட்டோ, அந்த வந்து நிறைய நேரம் ஆடுற அந்த எபிலிட்டியோ, ஹார்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுற எபிலிட்டியோ இல்லாதவங்க வந்து ஒயிட் பாலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நேராக வந்து ஒரு அட்டாக்கிங் கேம் எடுத்துகிட்டு வந்து ஒரு குயிக் 40, ஒரு குயிக் 50 அந்த மாதிரி, இல்லை ஒரு குயிக் 30 கூட அடிக்கிறவங்களுக்கே வந்து இதில் பிளேஸ் இருக்குது ஒயிட் பால் கிரிக்கெட்டில். ஸோ ஒரு 20 ஓவர் கேமில் ஒரு குயிக் 30 அடிச்சாலே வந்துட்டு ஆமாம். ஸோ நிறைய 30s யார் அடிச்சிருக்காங்கன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே காட்டுது. ஸோ அதனால் அதுதான் ஒயிட் பால் கிரிக்கெட், ரெட் பால் கிரிக்கெட் பிரித்து இருக்கிறது தான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸாக இப்போ நான் பார்க்குறேன். ரைட். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கீ டேக்லைன்ஸ் இஸ் ரிஃபைன் யுவர் கேம், டிஃபைன் யுவர் கேரக்டர். இப்போ எல்லா டிஷர்ட்டில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு டேக்லைன் இருக்குது. ஸோ அந்த டேக்லைனோட மீனிங் என்ன? வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் சார்? ஸோ அந்த டேக்லைனோட மீனிங் என்னன்னா, வென் யூ கம் ஹியர் வந்துட்டு 2 லெசன்ஸும் யூ லேர்ன். ஓகே, யூ லேர்ன் டு இம்ப்ரூவ் யுவர் கேம், யூ லேர்ன் டு இம்ப்ரூவ் யுவர் கேரக்டர் இன் த சென்ஸ் எங்களோட ஹோல் இதுவே வந்துட்டு இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வந்து இந்த அகாடமியை விட்டு whenever they graduate from the academy, they should not only go out as a good cricketer, but they should also go out as a good human being. வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதை ஒரு மாதிரி அந்த கரெக்டான விதத்தில் பார்க்குறது, இதெல்லாம் வந்துட்டு they supposed to learn here, they should learn here, they will learn here. ஸோ அதுதான் மெயின் இதுவாக பார்க்குறோம். வந்துட்டு ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக போகணுன்றது தான் கிரிக்கெட்டை தாண்டி வந்துட்டு அதுவும் they should learnன்றது தான் வந்துட்டு இந்த டேக்லைனோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ் அகாடமி இஸ் கண்டக்டிங் அ லாட் ஆஃப் கோச் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லையும் யூ பீன் இன்வால்வ். ஸோ இந்த கோச்சஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா சார்? வாட் டு வி டூ தேர்? என்ன மாதிரி இது பண்ணுறோம் நம்ம? கோச் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் வந்துட்டு பேசிக்லி கிரிக்கெட் ஸ்கில்ஸ் சொல்லித்தரோம், கிரிக்கெட் டெக்னிக் சொல்லித்தரோம். பீட் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், விக்கெட் கீப்பிங் எல்லாத்தையும் வி கவர். அதில் வந்துட்டு எல்லா பேசிக் இதுவும் வி கவர் கோச்சிங் எஜுகேஷன் ப்ரோக்ராமில். ஸோ அந்த கோச்சிங் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கில்ஸை வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி வந்துட்டு அந்த டெக்னிக்ஸும் இதில் சொல்லித்தரோம். ஸோ இந்த கோச் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மூலமாக வந்துட்டு நல்ல கோச்சஸ் வந்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கணுன்றது தான் ஹோல் ஐடியா. ஸோ தெர் ஆர் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து அந்த நாலேஜ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகே, கிரிக்கெட் ஆடாதவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கோச் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ரொம்ப ஆடாதவங்களும் வந்து இந்த கோச் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மூலமாக கேன் பிகம் குட் கோச்சஸ். அதுதான் நம்மளோட மெயின் நேம். சார், இப்போது கமால்னி இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர். ஃபஸ்ட்டு சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் தான் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாங்க. அதுவும் நீங்கள் கோச் பண்ணி நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இந்தியா ஆடுறா. எவ்வளோ பெருமையாக இருக்குது. எப்படி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு அஸ் தட் ஃபீலிங் சார். உங்களுக்கு ஆஸ் அ கோச் கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் 100%. ஏன்னா இனிஷியலாக அந்த பாட்காஸ்டோட இனிஷியல் டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்தேன், வந்துட்டு நான் பண்ணாததை வந்துட்டு என் ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வைக்கணுன்றது. ஒன்று வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு கண்ட்ரிக்கு ஆடுறது. ஸோ தட் இஸ் அல்டிமேட் திங். ஓகே, கரெக்ட். ஐபிஎல் ஆடணும் அதெல்லாம் ஓகே, பட் அந்த ப்ளூ ஜெர்சியை போடுறதுன்றது வந்து தட்ஸ் தி அல்டிமேட் ஃபீலிங். கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி கண்ட்ரிக்காக மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்குறது, அதெல்லாம் வந்துட்டு நத்திங் கேன் மேட்ச் தட் ஃபீலிங். அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கமாலினி சம்படி ஐ சார் வெரி ஏர்லி. இங்கே மதுரையிலேருந்து ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்து நான் பார்க்கணுன்ட்டு இந்த ட்ரோமில் இதே பிளேஸில் தான். பட் அப்போ வந்து சிஎஸ்கே அகாடமி இல்லை. ஃபஸ்ட் டைம் ஐ சார் இயர். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப யங் கேர்ளாக தான் இருந்தால். அப்பயே தெரிஞ்சிச்சு அந்த கேம். ஏன்னா ஒரு கேர்ளுக்கு வந்துட்டு அவ்வளோ நேச்சுரலாக வந்துட்டு ஆடுறதுன்றது கஷ்டம். இட் டேக்ஸ் லாட் மோர் டைம் சிம்ப்ளி பிகாஸ் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் லாட் லேட்டர் தென் பாய்ஸ். பாய்ஸ் தே கம் ஏர்லி 6 years 7 yearsலேயே வராங்க. பட் மோஸ்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 years அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கமாலினியும் வந்து 10 years கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா கேமை. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இந்த கேமை பிக் பண்ணி ஆடுறதுன்றது வந்துட்டு அவ்வளோ ஏர்லியாக வந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ 12 yearsலேயே வந்துட்டு ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஷி வாஸ் ஸ்ட்ராங்.
வந்துட்டு அது ஒன்று இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கேர்ள் வந்துட்டு ஆட முடியாது அந்த 12 இயர்ஸில். ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு அ பாய் அந்த ஸ்ட்ரென்த் வைஸ் அதெல்லாமே. அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் ஆஃப் கிரிக்கெட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சுது. ஓகே இவன் நெக்ஸ்ட் லெவல் போடக்கூடிய கேர்ளு இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் ஆடினா ஈஸியாக அந்த இதை ரீச் பண்ண முடியுன்றது அப்பயே ஐ ஃபெல்ட். ஓகே, ஸோ ஆஸ் அன் எக்ஸ்டென்ஷன் டு தட் கொஸ்டின், இப்போ நீங்கள் சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200+ கேர்ள்ஸ் ஆர் டேக்கிங் கோச்சிங் அக்ராஸ் ஆர் வேரியஸ் சென்டர்ஸ். அண்ட் நீங்கள் வந்து யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் அட்வொகேட் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் வந்து ஆடணும், கேர்ள்ஸ் கிரிக்கெட் வந்து ஆடணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி 200 ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமியில் கோச்சிங் எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு வாட் யூ ஃபீல், ஹவு ப்ரௌட் ஆர் யூ அபவுட் தட்? ஸோ கேர்ள்ஸ் கிரிக்கெட் வந்து இட் இஸ் பிக்கிங் அப் லைக் எனி திங். ஓகே, ஸோ கேர்ள்ஸ் கிரிக்கெட் வந்துட்டு கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு எகெயின் நான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே வந்து நேச்சுரலாக வராது. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பாய்ஸ்க்கு வந்து ஒரு 100% எஃபர்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து 200% எஃபர்ட் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நிறையா செல்ஃப் டவுட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க 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 வளர்ந்த விதம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டை நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு ஸ்போர்ட்டை எடுத்து ஈஸியாக வர்றதுன்றது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது ஒரு பாய் அளவுக்கு. கரெக்ட். ஸோ அந்த ஃப்ரீடம் இனிஷியலாக வந்துட்டு ஒரு செல்ஃப் டவுட்டோட தான் பேரண்ட்ஸே அனுப்புகிறாங்க கேர்ள்ஸை. ஒரு கேர்ளை வந்து கிரிக்கெட்டில் அனுப்புகிறாங்கன்னா வந்துட்டு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா நிறைய வாட்டி யோசிச்சு அது somehow it happens அப்படி தான் வராங்க. அது ஐ கேன் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி இருக்கும் போது கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தா தான் தே கேன் கண்டினியூ பிளேயிங் தட் கேம். அவங்களுக்கு வந்துட்டு பாய்ஸோட அவங்களுக்கு பேஷன் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது இந்த கேமில் வந்துட்டு நம்ம மேலே வரணுன்றது கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு பாய்ஸோட ஜாஸ்தி ஃபயர் இருக்க ஃபீல் இருக்குது. ஏன்னா ஐ வெனவர் ஐ ஸ்பீக் டு தெம், அவங்க இன்னும் டிஸ்ட்ரிக்ஸில் இட் இஸ் பிக்கிங் அப் லைக் எனி திங். நிறைய கேர்ள்ஸ் வராங்க டிஸ்ட்ரிக்ஸில். அவங்களும் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு ஏதோ ஒரு லெவலில் வந்து சக்சீட் ஆகணுன்றது ரொம்ப கீனாக இருக்காங்க. அது வந்துட்டு ஃபயர் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அது வந்து நம்ம அகாடமி வழியாக வந்துட்டு மை திங் இஸ் டு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து தே நீட் மோர் சப்போர்ட் தென் பாய்ஸ். தட் இஸ் அ திங். ஸோ இப்போ நம்ம ஒன் ஆஃப் த டேக்லைன்ஸ் ஆஃப் அகாடமிலன்னா ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ் அகாடமி ஓன் ஸோ மெனி லீக் டீம்ஸ். ஸோ அந்த லீக் டீம்ஸ்லையுமே இங்கே கோச்சிங் தாண்டி இங்கே யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ லீக் டீம்ஸ்லையுமே சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி அந்த இனிஷியேட்டிவ் பற்றி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லீக் டூ ஆக்சுவலாக வந்து டாப்பில் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து ஏஜ் குரூப் கிரிக்கெட், ஓகே, Under 14, Under 16, Under 19 அப்படி விளையாடி அதில் எக்ஸல் பண்ணி அப்படியும் ஒரு அது வந்து ஒரு ரூட் தான். ஆனால் இவங்களும் வந்துட்டு இந்த ரூட்டுக்கு வழியாக தான் வந்து ஆகணும். லீக் கிரிக்கெட் ரூட்டை எடுத்து தான் ஆகணும் ஒரு ஸ்டேஜில். ஃபஸ்ட் டிவிஷன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், அதுக்கப்புறம் IPL இந்தியாலாம் வருது. ஸோ அதனால் யார் எங்கே விளாட்னாலும் லீக் கிரிக்கெட் தான் வந்து ரூட். 6th டிவிஷன்லேருந்து 5th டிவிஷன், 4th டிவிஷன், நம்ம 6th இருக்குது, 5th இருக்குது, 4th இருக்குது, 3rd இருக்குது, 2nd இருக்குது, 1st இருக்குது, எல்லாத்துலேயும் டீம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வந்துட்டு இந்த தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 5th டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. 50 overs கிரிக்கெட் அதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 4th, 3rd அப்படியே நம்ம கிராஜுவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வந்துட்டு 70-80 பாய்ஸ் கிட்ட ஆடுறாங்க லீக் கிரிக்கெட்டு. லீக் கிரிக்கெட்டுன்றது வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற விஷயம் கிடையாது. ஏன்னா தே கம்பீட்டிங் அகெயின்ஸ்ட் மென். ஓகே, இப்போ நம்ம அகாடமி லீக் டீம்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் 5 boys 6 boys அகாடமி பாய்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஆப்போனண்ட்டில் பார்க்கும்போது எல்லாருமே மென். அவங்களோட தான் இவங்க கம்பீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம கிரவுண்டில் போய் நிற்கும் போது ஆஹா இவங்களை எப்படிடா நம்ம அடிக்க போகிறோம் அப்படி தான் வந்து நம்மளுக்கு தோணும். எப்படி எல்லாரும் இவ்வளோ க்ரோன் அப் மென்னாக இருக்காங்க, நம்ம பாய்ஸை வச்சு நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். பட் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி டன் இட் வெரி வெல். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 years பண்ணிட்டு இருக்கோம் நல்லா. எல்லா வாட்டியும் லீக் டீம்ஸ் வந்துட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியுது. வி ஆர் நாட் லுக்கிங் டு கோ அப், வி ஆர் ஒன்லி ட்ரைங் டு சேவ் த டீம் சிம்ப்ளி பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வின் மேட்சஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ரொட்டேட் பண்ணி கொடுக்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் போத். யூ ஹேவ் டு win enough matches to stay in the same division, at the same time provide opportunities. So அதுதான் வந்து last 4 years we've been doing really well. நிறைய opportunities கொடுத்துருக்கோம் பாய்ஸ்க்கு. And we are also very patient with them. It's not that வந்துட்டு we understand that it is going to be a struggle initially for them. ஒரு 5th divisionல ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் இயரே they don't perform. ஸோ அந்த டிவிஷனில் இன்னொரு இயர் வராலும் போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்றது கொஞ்சம் வருது. அது வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லாமல் தான் அவங்க ஆடுறாங்க. அது லாட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அந்த செகண்ட் இயரில் தான் தே ஸ்டார்ட் ஸ்லோலி பர்ஃபார்மிங். ஸோ அது வரைக்கும் நாங்கள் பேஷண்ட்டாக தான் இருக்கோம். அவங்க எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் வந்துட்டு வி ரிப்பீட்டட்லி கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஸோ அல்டிமேட்லி they are going to succeed at some stage. We have faith in them. ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக க்ரியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். we don't look at their performances at all first few years. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் சூப்பர் கிங்ஸ் அகாடமி உங்களோட ரோல், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட் இஸ் அ டிபிக்கல் டே இன் யுவர் ஒர்க் லைஃப் லுக் லைக் சார்? my day starts very early in the morning. நான் காலையில் எழுந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வந்தவுடனே கால்ஸ் will start coming. நிறைய பேர் உட்காந்துட்டு நான் ஆன்லைன் வரானான்னு பார்த்துட்டு இமீடியட்லி they will start calling. 7:30 8 o'clockலேருந்தே எனக்கு கால்ஸ் will start coming. வந்துட்டு அகாடமிஸில் இஷ்யூஸ். ஸோ we have so many academies now. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ there is அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி த்ரூ அவுட் த டே I'll be getting calls. ப்ளஸ் ஒரு 9:30 I'll be in office. I have to go to office. அங்கே வந்துட்டு I have to take care of both business இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் கிரிக்கெட் இதுக்கும் I have to take care. ஸோ business இதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ I'll go to the office around 9:30. I'll be there in the office till unless and until program எதுவும் அகாடமியில் இல்லைன்னா I'll be there in the office till 4:30. 4:30 I'll leave. I'll come to Thoraipakkam. I'll go to GNC. அந்த மாதிரி அகாடமிஸ்க்கு விசிட் பண்ணுறது தான் என்னோட டே டு டே அஃபேர். சார் அப்புறம் ஃபைனலி உங்ககிட்ட என்ன கேட்கணுன்னா, இப்போது 2026 எக்கச்சக்க டிஸ்ட்ராக்ஷன் சார், சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், பசங்களுக்கெலாம் டக்குன்னு கேம்லேருந்து ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு 2026 ஒரு பட்டிங் கிரிக்கெட்டருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா வாட் வுட் பி யுவர் அட்வைஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ், கரண்ட் ஜென்ரேஷனில்? ஸோ கரண்ட் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோன்ட் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சோஷியல் மீடியான்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ ஐ வுட் சே டேக் ஆல் தி குட் திங்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸ்டடீஸும் கிரிக்கெட்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கே டைம் சரியாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு இதில் டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம், அவ்வளோதான் சொல்லுவேன். டோன்ட் ஸ்பெண்ட் டைம் அட் ஆல்னே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுலேயும் நிறைய லேர்னிங் இருக்குது. இந்த இடத்துல சோஷியல் மீடியா பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், அதோட குட் அண்ட் பேட் பற்றி தெரியணும். அன்லெஸ் தே go to social media, they are not going to know it. பிகாஸ் அதனால் வந்துட்டு ஐ வுடன்ட் சே தே ஷுடன்ட் கோ டு சோஷியல் மீடியா அட் ஆல். சோஷியல் மீடியா பற்றி உங்களுக்கு தெரியணும், அதை வந்துட்டு லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். அதை வந்து அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக அதில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. கிரிக்கெட் கண்டென்ட்னே எக்கச்சக்கமாக இருக்குது சோஷியல் மீடியாவில். அதுவே கூட அவங்க பார்த்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு யூஸ்ஃபுல் இல்லாததை வந்துட்டு ஐ திங்க் தே ஷுட் ஸ்கிப். சார் ஒன் ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் வி லீவ். இப்போ சோஷியல் மீடியாவோட எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு 4 பேர் வந்து நீ சூப்பராக ஆடி இருக்க, செஞ்சுரி அடிச்சிருக்கான், பயங்கரமாக ஆடுறான்னு சொல்கிறான். அதே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஃபெயிலியர் ஆகும்போது இவன் நல்லா ஆடல, இவனுக்கு ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ சோஷியல் மீடியா ஒரு ஃபிக்கிள் வேர்ல்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பட்டிங் கிரிக்கெட்டர் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? சோஷியல் மீடியான்றது வந்து அது வந்து பேசிக்கலி ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்து அவங்க ஒரு ஃபேனாக தான் பார்க்குறாங்க. ஓகே, ஒரு ஃபேனாக தான் பார்க்குறாங்க. நல்லா ஆடும் போது அவங்களோட ஃபேனாக இருக்காங்க, நல்லா ஆடாத போது அவங்க ஃபேனாக இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். இவங்க அதை நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அந்த என்ன கிரிட்டிசிசம் எது இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அது வந்து அவங்களோட கிரிட்டிசிசம் வந்து இது இவங்களை அஃபெக்ட் பண்ண விட்டுச்சுன்னா இட் வில் பிகம் ஈவன் மோர் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கம் அவுட் ஆஃப் அ ரட். ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மோ லாஸ் ஆஃப் ஃபார்ம் வந்து வெளில வருது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அவுட் சைட் திங்ஸை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு கிரிக்கெட் ஆட கண்டிப்பாக தெரியணும். இந்த அவுட் சைட் கமெண்ட்ஸோ இல்லை அவுட் சைட் நெகட்டிவ் இம்பேக்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிரிக்கெட் ஆட தெரியலனா மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சில சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு விராட் கோலி பற்றி சொல்லலாம். ஸோ த வே ஹேண்டில் சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லவே இல்லை. ஸோ நோ நீட் டு ரியாக்ட் ஃபார் தேட். ஸோ வந்துட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அது அவங்களோட ஒப்பீனியன் மாதிரி எடுத்துகிட்டு we have to move on. அப்படிதான் சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ நீங்கள் விராட் கோலி பற்றி சொன்னதுனால, இப்போது விராட் கோலி MS தோனி நம்ம எடுத்துப்போம் சார். விராட் கோலி சம்ஒன் நல்லா ஃபயரி கிரிக்கெட்டர், பேஷன், அக்ரெஷன். MS தோனி பார்த்தீங்கன்னா காம், கூல், கலெக்டட். ஸோ எந்த மாதிரி ஒரு விச் லீடர்ஷிப் ஸ்டைல் கேன் ஒர்க்? இப்போ தோனி விராட் அப்படின்னு எடுத்திங்கன்னா விச் லீடர்ஷிப் ஸ்டைல் வில் அக்கார்டிங் டு யூ எது ஒரு பெட்டர் லீடர்ஷிப் ஸ்டைல்? சும்மா டு எண்ட் ஆன் இந்த நோட். புரியுது. ஓகே,
ஸோ இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா தோனி விராட் கோலி மாதிரி இருந்தாருன்னா தோனியால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. விராட் கோலி தோனி மாதிரி இருந்தாருன்னா விராட் கோலியால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. விராட் கோலி வந்து ஏதாவது ஒன்று அவரை வந்து இது பண்ணி விடணும், ஏதாவது ஒன்று அவரை பெப்பப் பண்ணி விடணும். அப்போ தான் அவரால் போயிட்டு வந்துட்டு அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தோனியால் வந்துட்டு காமாக இருந்தால் தான் அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவர் வந்து ரியாக்ட் பண்ணார்னா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. விராட் கோலி ரியாக்ட் பண்ணால் தான் அவருக்கு வந்துட்டு கோவம் வந்தால் தான் அவரால் பர்ஃபார்மே பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவரோட கிரிக்கெட் அவர் ரன் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஃபீல்டில் வந்துட்டு யாரோ ஒரு கமெண்ட் அடித்தாங்கன்னா தட் வில் பெப் ஹிம் அப் டு வந்துட்டு ப்ளே வெல். அதனால தான் சொல்கிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க விராட் கோலி உள்ளே வரும்போது எதுவுமே பேசக்கூடாது, குவைட்டாக இருக்கணும், குவைட்டாக இருந்தாருன்னா வந்துட்டு அவரோட பெஸ்ட்டு வராது, அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் ஒர்க் ஆகுது. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் காரணம். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் இன்சைட்ஸ், யுவர் நாலேஜ், உங்கள் ஜேர்னி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் ரியலி a great pleasure talking to you. Thank you ஸோ மச். தேங்க்யூ. Thank you.